எல்லா பெஸ்ட் ஆக்டருமே ம். ஒரு ரீரைட்டர், ஒரு ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணுற ஆளாக தான் இருக்காங்க. ஓ. எல்லா டெக்னீஷியன். நாசர் சார் சொன்னாங்க, குருதி புனலில் வந்து அந்த இன்ட்ராகேஷன் சீன் இருக்குல்ல, ஆமாம். அதில் வந்து ஆக்சுவலாக ஃபுல் டைலாக் 2 and 4 இருந்திருக்கு. கமல் சாருக்கும் நாசர் சாருக்கும். ஸோ காலில் வந்துட்டு இந்த ப்ரிப்பேரிங் ஃபார் த சீன். அப்போ நாசர் சார் சொல்லியிருக்காரு, சார் இந்த கேரக்டருக்கு இந்த சீனில் டைலாக் வேணாம், இந்த கடைசியாக கை தட்டுறாங்கல்ல அது மட்டும் போதும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கமல் சார் வந்து ஆர் யூ ஷூர் இது ஓகேவா? இல்லை சார் இது பேசினா டக்குன்னு ஓப்பன் பண்ணி மாதிரி இருக்கும், இந்த கேரக்டர் யார் என்ன அது இந்த சீன்லேயே ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு தேவர் ஷூட்டிங் த சீன். டைரக்டர் வந்து பிசி சார் இல்லையா? அப்போ அவர் லைட் பண்ணிவிட்டு ஷார்ட் போயிட்டுருக்கும் பொழுது பார்த்தா இப்போ நாசர் சார் டைலாக் நாசர் சார் பேசலை, பட் இவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணலை. யார்கிட்ட? பிசி சார்கிட்ட. ஒரு கட், நாசர் சார் நீங்கள் டைலாக் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த டைலாக் நான் இந்த சீனில் பேச முடியும் சார், என்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவுட் ஆஃப் ஈகோ அசோசியேட்டை கூப்பிட்டு லைட் மாற்ற சொல்லி அதுக்கப்புறம் லைட் மாற்றினது தான் இப்போ நம்ம பார்க்குறது. இட்ஸ் லைக் ஓகே அவரோட ஃபேஸில் வந்து லைட் இருக்காது. ஆமாம் ஆமாம். அதுக்கு முன்னாடி லைட் இருக்கும். ஸோ நீ பேச மாட்ட, நீ வந்து ஹைட்டில் இருக்க போகிறேன்னா நான் ஒன்றையும் ஷேடோவில் தான் வைக்க போகிறேன். ஓகே, அந்த மோட் செட் பண்ணுறோம். ஆமாம். ஸோ திஸ் இஸ் அவங்க இப்போ நாசர் சார் பண்ணது அஸ் அன் ஆக்டராக ஒரு ரீரைட்டு ஒரிஜினல் அந்த ரிட்டன் ஸ்கிரிப்டில் இருந்து. பிசி சார் பண்ணது அஸ் அ கேமராமேன் டைரக்டராக அது ஒரு ரீரைட். ஓகே. ஸோ எவ்ரி திங் இஸ் ரீரைட்.